வணக்கம். இந்த வீடியோவில் பிராண்டிங் அண்ட் சாய்ஸ் ஆஃப் பிராண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும். ஒரு பிராண்ட்னா என்ன, பிராண்டிங் அப்படின்னா என்ன, இதுக்கும் இந்த சாய்ஸ் ஆஃப் பிராண்ட் எலிமெண்ட்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஸ்ட்ராட்டஜிக் பிராண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கிலேருந்து சில ஐடியாஸ் தான் எடுத்திருக்கோம். ஆனால் இந்தியன் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க, பிராண்ட் அப்படிங்கிறது ஒரு பேர் இல்லாட்டா டேர்ம் இல்லாட்டா சைன், சிம்பிள், டிசைன் ஆர் எல்லாத்தையும் சேர்ந்ததாகவும் இருக்கலாம். ஒரு காம்பினேஷன் ஆஃப் தெம் இன்டெண்டட் டு ஐடென்டிஃபை த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் ஒன் செல்லர். யார் விற்கிறாங்களோ அதை மற்றவங்கள்ட்டேருந்து வேறுபடுத்தி காண்பிப்பது, டிஃப்ரென்ஷியேட் தெம் ஃப்ரம் த காம்படிஷன் அப்படிங்க. However, practitioners often refer to a brand as something that has created a certain amount of awareness, reputation, prominence and so on. Practitioners often refer to a brand as something that has created a certain amount of awareness, reputation, prominence and so on. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது இந்தியன் கண்டிஷன்ஸில் நம்ம ப்ராக்டிஷனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நிறைய இடத்துல அமெரிக்காலையும் தான் ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸில் எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்தியன் கான்டெக்ஸ்டில் எமோஷ்னல் கனெக்ட் இருக்கணும். அதை நம்மளுக்கு ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது a deep emotional bonding over a long period of time, பல வருஷமாக நம்ம மனசில் இருக்கணும். The functional characteristics of the brand always comes to the forefront of the public domain and the brand becomes so powerful that it means so much to millions of people. ரொம்ப ஃபேமஸாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. உட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் அப்படின்னு ஒரு லேடி சொல்லுவாங்க, நீ குழந்தையாக இருக்கும்போது நான் உனக்கு தான் இதை கொடுத்தேன் அப்படின்னு. 3 ஜெனரேஷன்ஸை காமிப்பாங்க. ஒரு பாட்டி இருப்பாங்க, பாட்டியோட அம்மா கொள்ளு பாட்டி சொல்லுவாங்க, நீ குழந்தையாக இருக்கும்போது நான் உனக்கு அதான் கொடுத்தேன். அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அது. ஆனால் பர்ஃபெக்ட் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் மட்டும் அந்த உட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் இருக்குங்கிறத அவ்வளோ அழகாக காமிக்கிறாங்க. அதே மாதிரி தான் மற்ற எக்ஸாம்பிள், ஹார்லிக்ஸ் இருக்குது, அமுல் இருக்குது, ஏர் இண்டியா, இது எல்லாமே எமோஷ்னலாக பல லட்சம் பல கோடி மக்கள் மத்தியில் மனசில் ஆழமாக பதிந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, பிராண்ட் எலிமெண்ட்ஸ் ரெஃபர் டு த டிஃப்ரெண்ட் கம்போனன்ட்ஸ் ஆஃப் அ பிராண்ட் தட் ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் த காம்படிட்டர் கம்பெனிஸ். தெர் ஆர் மெனி டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிராண்ட் எலிமெண்ட்ஸ். மொத்தமே 6 இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். மெமரபிலிட்டி, மனசில் உடனே கடைக்கு போனால் நம்ம மனசுக்கு ஞாபகம் வரணும். மீனிங்ஃபுல்னஸ், அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தத்தை இருக்கணும். லைக்கபிலிட்டி, மக்கள் அதை ரொம்ப விரும்பும் ஒரு பிராண்டாக இருக்க வேண்டும். ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி, பிராண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்தால் அது ரொம்ப ஈஸியாக மக்கள் மனதில் ஆல்ரெடி ஆழமாக பதிந்து இருக்க வேண்டும். அடாப்டபிலிட்டி அப்படின்னா இது மாடர்ன் இதுக்கு சேஞ்சு அதை கொண்டு வரத்துக்கு அந்த பிராண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ப்ரொடெக்டபிலிட்டினா, கோர்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால், இந்த பிராண்டை வேறு யாராவது காப்பி அடித்தாலோ இல்லை பிரச்சனை வந்தால் அதுக்கும் சண்டை போட்டு ஜெயிக்கும் அளவிற்கு இருக்க வேண்டும். மெமோரபிலிட்டிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிராண்ட் எலிமெண்ட்ஸ் தட் ப்ரொமோட் த கோல் ஆர் இன்ஹரண்ட்லி மெமரபிள் அண்ட் அட்டென்ஷன் கெட்டிங் அண்ட் தேர்ஃபோர் ஃபெசிலிட்டேட் ரீகால் ஆர் ரெக்கக்னிஷன் இன் பர்ச்சேஸ் ஆர் கன்சம்ஷன் செட்டிங்ஸ். இப்போது ஒரு இல்லத்தரசி கடைக்கு போய் அவங்க வெவ்வேறு இதற்காக வாங்குவாங்க. ரின் டிட்டர்ஜென்ட் பார் துணி துவைப்பதற்கு வாங்குவாங்க. லக்ஸ் சோப்புங்கிறது பியூட்டி சோப்பு, லிரில் அதுவும் அதே மாதிரி தான். ஹார்பிக் டாய்லெட் க்ளீனர் அப்படிங்கிறது உடனே அவங்க மனசுக்கு என்ன வரும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் தானே வரும். ஹார்பிக் யூஸ் பண்ணால் டாய்லெட் ரொம்ப க்ளீனாக இருக்குங்கிறது திருப்பி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் தமிழ்நாடுல பொவன்டோவும் சரி, அருண் ஐஸ்கிரீமும் ரொம்ப ஃபேமஸ் பிராண்ட்ஸ். பிகாஸ் தேர் மெமரபிள், பல வருஷமாக இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் இந்த 2 பிராண்டை பற்றி எல்லாருக்கும் தெரியுங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மீனிங்ஃபுல்னஸ், எ பிராண்ட் எலிமெண்ட் ஷுட் ஹாவ் டிஸ்கிரிப்டிவ் மீனிங் அண்ட் சஜஸ்ட் சம்திங் அபவுட் இட்ஸ் ப்ராடக்ட் கேட்டகரி and needs satisfied.
ஹார்பிக் அட்வர்டைஸ்மெண்ட்டு திருப்பி 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 ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்டை பற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரூ பிராண்ட் என்ன சொல்கிறான், இப்போது கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் சினிமா நடிகையை வச்சு ரொம்ப அழகாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நீங்கள் அது மட்டும் போயிட்டீங்க, கிச்சன் மட்டும் போயிட்டீங்க, அப்படியே ப்ரூவை கலந்து கொண்டு வாங்க அப்படின்னா அது ஃபேமிலி கான்செப்ட். அது ஃபேமிலி கான்செப்ட், ஹாப்பி ஃபேமிலி கான்செப்ட். ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறது. ப்ரூ குடித்தா, ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபியை குடித்தா ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இதை தவிர இதுவும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க. டாட்டா ஏஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ராசிட்டி. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் போகிறதுக்கு, சென்னை மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்லேயும் நான் பார்த்துருக்கேன், வெவ்வேறு இடத்துலையும் பார்த்துருக்கேன். டாட்டா ஏஸுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் வண்டி, எங்கே பார்த்தாலும் இதாக இருக்கும். டெய்ரி மில்க் சாக்லேட் இஸ் நாட் ஒன்லி a delicious snack பட் ப்ரொமோட்ஸ் நேஷ்னல் ஹார்மனி. இப்போ ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கோம். அதில் ஒரு சவுத் இந்தியன் பெண்மணி, ஒரு தமிழக பெண்மணி நார்த் இந்தியாவில் போய், அவங்க ஹஸ்பண்ட் அங்கே தான் இருப்பார், அங்கே போய் ஒரு குரூப்பில் அவங்க பேசுவாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹிந்தி தெரியணும், அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியணும், ஒரு சின்னதாக ஒரு இதை சொல்லும் இங்கிலீஷில், புரோக்கன் இங்கிலீஷில். அப்போது வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். அது ஹஸ்பண்ட் கீழே விழுந்துட்டார், ரொமான்ஸ் பண்ணார், கீழே விழுந்துட்டாருங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு இது. கடைசியில் அந்த தமிழ் பெண்மணி அந்த பொண்ணு கையில் தோடான்னு சொல்லிட்டு டெய்ரி மில்க் சாக்லேட்டை கொடுக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஃபேமிலி நேஷ்னல் ஹார்மனி ஆல் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துக்கும் ஒரு நேஷ்னல் ஹார்மனி அப்படிங்கிறத கொண்டு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. லைக்கபிலிட்டி அப்படின்னா டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அமுல் அந்த பொண்ணோட நனவு தான் எல்லாருக்கும் வரும். திருப்பி 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 அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அமுல் அப்படின்னாலே அமுல் ஐஸ்கிரீம், அமுல் இது பட்டர், அமுல் சீஸு எல்லாம் இருக்குது. பரிசியாக அத்தனை ப்ராடக்ட்டும் ஒரே ஒரு பிராண்ட் நேம் வச்சுன்னு தான் இருக்குது. அதே மாதிரி டிவிஎஸ் 50 பிராண்ட் ஆஃப் மொபைட்ஸ் அண்ட் இட்ஸ் லேட்டர் வெர்ஷன். ஒரு காலத்தில் நம்ம ஊர் வண்டின்னு அதை எப்பொழுதுமே அட்வர்டைஸ் பண்ணாங்க. இப்போவும் அது மனசில் மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப ஆழமாக பதிந்த ஒரு விஷயம்னா இந்த டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி, எந்த ஒரு பிராண்டும் அடுத்த ஒரு பிராண்ட் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ஒரு புதுசாக ஒரு பிராண்டு அதே பிராண்டை வெவ்வேறு இதில் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணால் அதுக்கு ரொம்ப அடாப்டபிலிட்டி வேணும், ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி. இதே மக்கள் மத்தியில் பதிய வேண்டும். ஆஷீர்வாத் அப்படின்னு ஐடிசியில் இருக்குது. இப்போ ராகா ப்ராடக்ட்ஸ், ராகி மாவுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கும் வந்தாச்சு ஆஷீர்வாதுங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து சர்ஃப் எக்ஸல்னா அந்த குட்டி குட்டியாக ஒரு சின்ன பையன் அவன் அழுக்கு சட்டையோடு வருவான். ஒன்று 10 ரூபா கீழேருந்து எடுப்போம். அதை அவங்க பாட்டி சொல்லுவாங்க, 10 ரூபா சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சுன்னு. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, உடனே சர்ஃப் எக்ஸல் போட்டு துவைச்சிடுவாங்க. அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடாப்டபிலிட்டி அப்படின்னா எல்லாத்துக்கும் உடனே எந்த லோக்கல் சுச்சுவேஷனுக்கும் ஆர் குளோபல் சுச்சுவேஷனுக்கும் அடாப்டபுளாக இருக்கணும். அடாப்டபிலிட்டி ஆஃப் டொமினோ பிஸா பிராண்ட் டு கேட்டர் டு லோக்கல் டேஸ்ட். இப்போ டொமினோ பிஸா வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி வசந்த பவன் ரொம்ப ஃபேமஸ், மெட்ராஸில் பெரிய பிராண்ட் இது வசந்த பவன். இப்போ அவங்க விபி வேர்ல்டுங்க ஒரு பெருசாக பேக்கரி ப்ராடக்ட்டையும் அங்கே நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். வெவ்வேறு ஃபாரின் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் அங்கேயே சாப்பிடலாம். இட்லி தோசையும் அங்கேயே சாப்பிடலாம். அதெல்லாம் ப்ரொடெக்டபிலிட்டி அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த பிராண்டை வந்து கோர்ட்டில் சண்டை போட்டு நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கணும். இப்போ திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் பிராண்டு, அதை இதே மாதிரி காப்பி அடித்து யாரோ ஒருத்தங்க பண்ணிட்டாங்க. உங்கள் அகேன்ஸ்ட் கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சிட்டாங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டினா எங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், இதே மாதிரி யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், இது லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி.